Hi friends, good morning to Hi. all. Hi. காலையில என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? காலையில் நாங்கள் முருங்கைத்தலை பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இலையாக பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்போ சமைக்கிறதுக்கு? இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில். இதெல்லாம் இரும்பு சத்து, வைட்டமின் சத்து, எல்லா சத்து இந்த முருங்கைத்தலைகள் இருக்குது. அதனால் நீங்களும் வாங்கி சாப்பிட்லாம். இதில் சூப் வச்சாலும் நல்லாயிருக்கும், வறுத்தாலும் நல்லாயிருக்கும். உங்கள் பிரியம் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இதே வடைக்கும் போட்டுக்கலாம், போண்டாவுக்கும் போட்டுக்கலாம். என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா முதல் கீரை என்னன்னு சொல்லணும். முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை பாருங்க, முருங்கைக்கீரை இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாம் ஆல்ரெடி சாப்பிட்டுருப்பீங்க. முருங்கைக்கீரையுடைய நலன்கள் வாரத்துக்கு 2 முறை, முடிஞ்சா 3 முறை கூட சூப் வச்சு சாப்பிட்லாம், வறுத்து சாப்பிட்லாம், பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். எல்லா வகையிலையும் வைட்டமின் சத்து, இரும்பு சத்து அடங்கி இருக்கிறது. அதுவும்பா இந்த ஆட்டு காலுக்கு பதிலா ஆமா, இந்த முருங்கைக்கீரையே சூப் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையா இருக்கும். எலும்புக்கு ரொம்ப நல்லது. நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஆட்டு எலும்புக்கு இல்ல, நம்ம எலும்புக்கு. தீக்ஷா போங்க, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. மணி டைம் பாருங்க எவ்வளோ ஆச்சுன்னு. பாப்பா போங்க. 9 o'clock போகணும். 9 o'clock 8:50க்கு 8:50க்கு உள்ள இருக்கணும். ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கெல்லாம் நாங்கள் வந்து ஸ்கூலில் இருக்கணும். ஆனால் இப்போ தான் எந்திரிச்சிருக்காங்க. எப்பயுமே அறக்க பறக்க அவசரமாக ரெடி ஆகிறது தான் அதனுடைய ஃபீலே ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓ, எத்தனை கட்டு கீரைப்பா அது? 2 கட்டு. 2 கட்டா? 2 கட்டு ஃப்ரெஷ்ஷான கீரைங்க. காலையில் இப்போ தான் மார்க்கெட்டுக்கு போய் எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுதான் நாங்கள் வந்து அறுவடை செஞ்சிட்ருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பொருட்கள் அடிப்படையில் கீரையை பிச்சுட்ருக்காங்க. முதல்ல நம்ம சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கீரை பொரிக்கிற ஸ்டைல் பாருங்கள். இந்த கீரை வந்து பிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும், ஆனால் அதுக்காக டபுள் மடங்கு நம்ம வேலை செஞ்சாதான் அந்த மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிட முடியும். முருங்கைக்கீரையை ஒவ்வொரு இதாக பறிக்கணும். இந்த தண்டோட போட்டோம்னா கொஞ்சம் வயிறு வலிக்கும். அதெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு இலையாக தான் நம்ம போடணும். அதை இந்த பழுத்து இருக்கிற மாதிரி இலை எல்லாமே வந்து நம்ம எடுத்துட்டு தான் நம்ம எடுத்து போடணும். ஏன்னா அதுவுமே உங்களுக்கு வயிறு வலி வரும். சில பேருக்கு வந்து இந்த கீரை அலர்ஜியாக கூட இருக்கலாம். லூஸ் மோஷன் போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். எனக்குமே அந்த மாதிரி இருந்துச்சு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ எனக்கு செட்டே ஆகலை. இப்போ தான் வந்து இப்போ எனக்கு நார்மல் ஆயிடுச்சு. லூஸ் மோஷன் போகும் சில பேருக்கு சாப்பிட்டோம்னா. தீக்ஷா போமா, ரெடியாக எழுந்துற டைம் ஆயிடுச்சு. ஸ்கூல் போனல படிக்கணும்ல. எல்கேஜியா படிக்கிறா? உங்களுக்கு முருங்கைக்கீரை பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, ஆனா அது பறிக்கிறதுக்குள்ள இடுப்பே கலண்டு போயிடும். ஆமா, வீட்டுக்கு நம்ம 2 கட்டு வாங்கினா போதும்ல. அதே சாயங்காலம் வரைக்கும் வரும். பறிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சொன்னப்பா. சாப்பிட்றதுக்குலாம் சாப்பிட்டுக்கலாம், பறிக்கிறது தான் ரொம்ப லேட் ஆகும். இதுலயே ஒரு பெஸ்ட் ட்ரிக் சொல்லட்டுங்களா? இந்த கீரை இன்னைக்கு வாங்கிட்டு ஒரு கவர்ல போட்டு கட்டிட்டு நீங்க வச்சுட்டு நாளைக்கு எடுத்து அந்த இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் மட்டும் எடுத்து இப்படி நீங்க தட்டினீங்கன்னா இந்த கீரை எல்லாமே அந்த கவர்லயே உதிர்ந்துரும். அப்புறமேட்டு நீங்க சொல்றது வந்து இந்த கீரைக்கட்டை எடுத்து அப்படியே ஒரு கவர்ல போட்டு நம்ம வந்து கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில எடுத்து அதை வந்து நம்ம லைட்டா இப்படி ஷேக் பண்ணாலே போதும். அந்த இலை எல்லாமே உதிர்ந்து அந்த கவர்லயே விழுந்துரும். கொஞ்சம் இருக்கிற இலையை மட்டும் நம்ம கையில ஈஸியா பறிச்சிடலாம். அது ஒரு உங்களுக்கு 5 minutes ஒர்க் தான். ஆனா என்னன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்ட மாதிரி இருக்காது, இந்த மாதிரி இருக்காது. அப்ப வந்து இந்த மாதிரி நாம பொரிக்க தேவையில்லை. இந்த மாதிரி பொரிக்க தேவையில்லை. அது வந்து அதுலயே விழுந்துரும். அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப அருமையான. நிறைய பேர் வந்து இந்த கீரைய செய்யறதுக்கு பயந்துக்கிட்டே செய்யறது கிடையாது. ஆனா அதுலயே ஒரு ட்ரிக் இருக்கு, அதுவும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அப்புறம் நிறைய பேர் இப்பெல்லாம் மார்க்கெட்லயே இதெல்லாம் பிச்சே வைக்கிறாங்க. என்ன ஒரு 5 rupees பறிச்சே வைக்கிறாங்க.
ஒரு 5 ருபீஸ் 10 ருபீஸ் அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க. அந்த மாதிரி கொடுத்து வாங்கிட்டு வந்தாலும் நம்ம அந்த அப்படியே உடனே நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா இந்த கீரையை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் நீங்க டைம் நல்லா பாஸ் ஆகும். இன்னும் இல்ல ஏதாவது கதை பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா இந்த கீரையை எடுத்து வந்து உட்காந்துட்டு பிச்சு போட்டுட்டே கதை பேசுனீங்கன்னா உங்களுக்கு வேலை சீக்கிரம் ஆயிரும். நீங்களும் பேசிட்டே இருக்கலாம். சும்மா இல்லைங்க, இதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால ஒரு அருமையான சத்தான உணவும் நம்ம சாப்பிடலாம். சும்மா வேஸ்டா டைம் ஸ்பெண்ட் பண்றதா நினைக்காதீங்க. ஏப்பா கம்பெனி இந்த மாதிரி லீவ் டேஸ்லலாம் இந்த கீரையை வாங்கி ஆமா ஆளுக்கு வாங்கி வாங்கி எல்லாம் வரிசையா உட்காந்துட்டு லைனா நீங்க பறிச்சு மறுநாள் சாப்பிடலாம். பறிச்சு வச்சுக்கிட்டு குடும்பத்தோட ஒட்டுக்கா உட்கார்ந்து பறிச்சு வச்சுக்கிட்டு மாதிரி இருக்கும். ஆமா பறிச்சு வச்சுக்கிட்டு மறுநாள் நீங்க இதை வந்து வணக்கி சாப்பிட்றதுக்கு சௌகரியமா இருக்கும். சங்கீதா சொன்ன மாதிரி நீங்களும் வந்து கீரையை பொரிக்கிறதுக்கு உண்டான எளிமையான நவீன முறை பயன்படுத்தி பாருங்க. காலையில 7 மணிக்கே வேலைக்கு போறவங்களாலலாம் கண்டிப்பா இதை பொரிக்க முடியாது. அப்படி இல்லை சூப் வைக்கணும்னா ஒரு குண்டாவில் போட்டு சூப் வச்சு சீரகமெல்லாம் போட்டு நீங்க அப்படியே சூப் வச்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே போட்டு சூப் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதை விட ரொம்ப ஹெல்த்தி, வைட்டமின் சக்தி அதிகமா இருக்குது. குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். போரேஜ் மாதிரி, அதாவது எப்படி சூப் கன்சிஸ்டன்சில அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு எலும்புங்களுக்கு எல்லாமே நல்லது. நாங்க எங்களோட ஜெயதேவ் குஹனுக்கும் நாங்க கொடுக்கணும். இப்போ இன்னும் அவங்களுக்கு 6 months கூட ஆகல. ஸோ 6 months கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சூப் எல்லாமே நாங்கள் கொடுக்க தான் போகிறோம். நான் உங்களுக்கு அதுவுமே உங்களுக்கு ஒரு வீடியோவே காட்டுறேன். இப்போ வந்து அவருக்கு எதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா சாலிட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாலிட்ஸில் வந்து நம்ம இப்போ ராகி கூழ் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். ராகி கூழ் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோ கூட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த ராகி கூழ் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டுங்க. அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஜெயதேவ் குஹனுக்கு. 10 days ஒன்ஸ் 7 days ஒன்ஸ் அந்த மாதிரி தான் டாய்லெட் போயிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் எப்போ நான் இந்த ராகி கூழ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. டோட்டலாக அவங்களோட அந்த டைஜஷன் சிஸ்டம் வந்து சரியாயிடுச்சு. இப்போ வந்து ப்ராப்பராக காலையில் எந்திரிச்சு கண்ணை திறந்தான்னா கரெக்டாக அவங்க காலை கடன்கள் எல்லாமே முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாரு. அந்த மாதிரி ரெடி ஆயிட்டாரு. ராகி கூழ் கண்டிப்பாக கொடுங்க. ரொம்ப சத்து குழந்தைங்களுக்கு, ஹெல்த்தி வெயிட் கெயின் கூட. உங்களுக்கு அந்த ரெசிபி பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். எங்களுக்கும் நிறைய வியூஸ் போச்சு. நிறைய பேர் எங்களுக்கு கேட்டாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நாங்கள் அவங்களுக்காக தான் நாங்கள் வீடியோ போட்டோம். வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நாங்கள் அதுக்குமே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரை வந்து ஒவ்வொருத்தருக்கு செட் ஆகும், ஒவ்வொருத்தருக்கு செட் ஆகாது. அதுவும் மனசில் வச்சுக்கிங்க. பெரியவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து செட் ஆகாது. ஏன்னு கேட்குறீங்கன்னா ஜீரணத்தன்மை வந்து ரொம்பவும் குறைவு. பெரியவங்களால் ஜீரணத்தை வந்து டைம் ரொம்ப எடுக்கும். அதனால் இந்த கீரை வந்து ஜீரணத்தன்மை அதிகமாக ஜீரணமாகறதுக்கு எடுத்துக்கிறதுனால பெரியவங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஜீரண கோளாறு ஏற்படும். அதான் நல்லா குக் பண்ணி சாப்பிடுங்க பெரியவங்க. அதே மாதிரி கீரையை சமைக்கிறப்போ நம்ம எப்பவுமே மூடி போட்டு சமைக்கக்கூடாது. அதுவுமே ஒரு ரூல்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். கீரையை சமைக்கிறப்போ மூடி போட்டு நம்ம குக் பண்ணவே கூடாது. நீங்கள் வந்து நல்லா ஆனால் வேக வைக்கணும். நல்லா வேக வைக்காம ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசரமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து பின்னாடி பிரச்சனை எல்லாம் நடக்கும், ஆகும். நீங்க வந்து விடிகாலம் எந்திரிக்க வேண்டியது அதே எழுப்பிட்டுரும். ஒரு தாட்டி எழுப்புமா அது எழுப்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். கட்டில் போட்டு உட்காந்துக்க வேண்டியது. அங்கேயே உடம்புல இருக்கிற சத்தெல்லாம் வெளியே போயிடப்போ நீர் சத்து ஃபுல்லா ட்ரெயின் ஆயிடும். நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு செட் ஆச்சுன்னா இது பண்ணுங்க. என்னடா இப்படி பயப்படுத்துறாங்களேன்னு நினைக்காதீங்க. ஓன் எக்ஸ்பீரியன்ஸஸ் ரொம்ப சக்தி அதிகமா இருக்கக்கூடிய கீரைங்க. இருக்கிறதுலேயே வந்து இரும்பு சக்தி அதிகமா வெஜிடேரியன்ஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த கீரையில தான். விட்டமின்ஸ் இருக்கிறது, கால்சியம், அயன் இருக்கிறது எல்லாமே கீரையில இருக்கு. இதை விட ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கீரை இருக்குன்னா அது வந்து அகத்திக்கீரை. அகத்திக்கீரை சூப் வச்சு குடிச்சா அகத்திக்கீரையில நீங்க சூப் வச்சு குடிச்சீங்கன்னா நல்லா அந்த கால் உடைய ஆட்டுக்கால் எலும்பு சூப் மாதிரியே இருக்கும். அருமையா இருக்கும். நீங்க அதை சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். அதை ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் சூப் வச்சு காட்டுறேன் பாருங்க. அந்த கீரையை நாம பொரிச்சு அகத்திக்கீரை பொரிக்கிறது ரொம்ப அது ஈஸிங்க. அது உருவனா சல்லுன்னு ஒடியாந்துரும். அதுல சூப் வச்சு குடிச்சீங்கன்னா உடம்பு நல்லா இருக்கும்.
ஆனா அந்த கீரையில ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அது சில பேருக்கு தான் செட் ஆகும். அது டைஜஷன் இஷ்யூ வரும், லூஸ் மோஷன் போகும், எல்லாமே நடக்கும். பட் ஆனா அதை விட ஹெல்த்தியான ஒரு ஃபுட் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ்ல எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, அவ்வளோ விட்டமின்ஸ் ஆட்டுக்கால் அண்ட் சூப் மாதிரியே மினரல்ஸ் இருக்கும். ஆட்டுக்கால் சூப்லயே இருக்காங்க. ஸோ கம்மிங் சண்டே எங்கள் வீட்டில் ஆட்டுக்கால் சூப் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதெல்லாம் எதனால் அந்த மாதிரி ஆட்டுக்கால்னே சொல்கிறோம்னா, இந்த முருங்கைக்கீரையை நம்ம சூப்பு வச்சு குடிக்கும்போது சேம் ஆட்டுக்கால் சூப்பு குடிச்ச மாதிரியே இருக்கும். அதனால தான் சொல்கிறாங்க. அகத்திக்கீரை சூப், அகத்திக்கீரையும் அதே மாதிரி ஃப்ளேவர் டேஸ்ட் தான் இருக்கும். ரெண்டுமே உடம்புக்கு நல்லது. அகத்திக்கீரை கீரை எடுத்துக்கிறவங்க சரி, வந்து இப்போ இருங்க, கீரை பொரிக்கிறீங்க, ஒன்லி சூப்பு மட்டும்தானா? இதுல என்னென்ன பண்ணலாம்? இதுல வந்து நம்ம கீரை வந்து பொரியல் செய்ய போறோம். இப்போ நாம பொரியல் செய்ய போறோம். ஆமா, இன்னைக்கு பொரியல் தான் செய்ய போறோம். நம்ம ஃப்ரெஷ்ஷா கீரை வாங்கிட்டு வந்து சூப்புக்கு வந்து நம்மளுக்கு இவ்ளோ கீரை இருந்தா போதும். ஒரு சூப் கைப்பிடி செய்யறதுக்கு ஒரு இவ்ளோ கைப்பிடி இருந்தா கை- போதும். வெறும் ஒரு கைப்பிடி ஒரு இருந்தா கைப்பிடி. போதுமா? இந்த சூப். கைப்பிடி இருந்தா போதும் சூப்புக்கு நமக்கு. ஓ, ஆனா வந்து நம்ம கீரை இது இவ்ளோ கீரை வாங்கிட்டு வந்தது எதுக்குன்னா நம்ம பொரியல் செய்யறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ 2 கட்டு இருக்குமாப்பா கீரை? 2 கட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எவ்வளவு ஸ்பீடா பொரிக்கிறாங்க பாருங்க. இதுல எதுக்காக வந்து உருவ முடியாதாப்பா? உருவுனா குச்சியெல்லாம் அதிகமா வரும். மறுக்க இன்னொருக்கா அதை வேலை செய்யணும். குச்சில இதுல வரக்கூடாதா? குச்சி குச்சி வரக்கூடாது. இல்லாம தான் இது பண்ணணும். குச்சி ஏன்னா வந்தோம்னா மறுக்காத இன்னொருக்கா நம்ம கிளீன் பண்ணிட்டு இருக்கணும். ஓ, வெறும் கீரை அந்த தலை அதனால ஒவ்வொரு தலையா பியூரா நம்ம பிச்சு போடணும். நவீன முறையில. ஆமா. ஏன் அப்படி போடக்கூடாது அப்படின்னா அது வந்து வேகாது. அது வேகாததுனால நம்மளுக்கு டைஜஷன் பிரச்சனை வரும், வயிறு வலிக்கும், லூஸ் மோஷன் ஆகும், எல்லாமே நடக்கும். ஸோ வந்து நம்ம வெறும் இலையை மட்டும்தான் நம்ம இதில் பிச்சு போடணும். அதுக்காக தான் இந்த கீரை வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் பெரிய விஷயம். பட் ஆனால் ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த வேலையை செய்யலாம். கண்டிப்பா. இது கூட நம்ம சில பேர் தேங்காய் போடுவாங்க, சில பேர் முட்டை கூட லாஸ்ட்டாக பொரியல் செய்கிறப்போ லாஸ்ட்டாக முட்டை கூட போட்டு செய்வாங்க. கீரையில முட்டையா? ஆமாம், போட்டு செய்வாங்க. அப்படியா? நான் இன்னும் கேள்விப்பட்டதே இல்லையே. இல்லை செய்வாங்க அப்படியும் முட்டையோ தேங்காய் துருவலுக்கு பதிலாக கடைசியாக முட்டையும் உடச்சி ஊற்றி பண்ணுவாங்க. நாமெல்லாம் தேங்காய் துருவல் தான் போடுவோம், அந்த டேஸ்ட் நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ வந்து நம்ம அதுதான் போடுவோம். ஹாய் ஸ்திக்ஷா, வாங்க. ஹாய் ஸ்ருதி, குட் மார்னிங். முட்டைன்னு சொன்னவனே ஓடி வந்துட்டா என் பொண்ணு. அங்க உட்காருமா, அங்க உட்காருமா. முட்டை போட்டா நீ உனக்கு கீரை பிடிக்கும் தானே? உனக்கு முட்டை பிடிக்கும் தானே? முட்டை பிடிக்கும் தானே? முட்டையே பிடிக்காதா? சரி, கீரை பிடிக்காது. சரி, கீரையில முட்டை போட்டா அப்பயும் பிடிக்காதா? சரி, இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பா உனக்கு கீரை தான் போட்டு தர போற பாரு. அது எறும்பு இல்ல, பூச்சி. இந்த மாதிரி பூச்சியில கீரையில வரும் வண்டு. ஸ்ருதி, உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கீரை தான். நிஜமாதான். Sit down. Meet. கடிச்சிருச்சா? எறும்பு இருக்கிறதே பார்க்கலையா 2 பேரும்? நீங்களே இந்த மாதிரி ரிலாக்ஸா குடும்பத்தோட உட்காந்து கீரையை பொரிச்சு ஹெல்த்தா சத்தான உணவை சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்தது என்ன பண்ணிட்டு இருக்கோம்ட்டு நாங்க உங்களுக்கு வீடியோல வரோம். வராம மிஸ் பண்ணாம பாருங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸும் பண்ணுங்க. எங்க சேனலை சர்ப்ரைஸ் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பாய் 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 சொல்லிருங்க. பாய்.